ஓம் சாந்தி 22/10/2023 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 16/2/1996. வைர விழா ஆண்டில் விசேஷ கவனம் கொடுத்து சமயம் மற்றும் சங்கல்பம் என்ற பொக்கிஷங்களை சேமிப்பு செய்திடுங்கள். இன்று மும்மூர்த்தி படைப்பாளர் சிவ தந்தை குழந்தைகளுக்கு 3 வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். குழந்தைகள் தந்தைக்கு வாழ்த்துக்களை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். ஆகவே தந்தை அதற்கு பதிலாக 3 வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். ஒன்று சிவ ஜெயந்திக்கானது, இரண்டாவது வைர விழாவிற்கானது மற்றும் மூன்றாவது நிகழ்கால சமயம் ஊக்க உற்சாகத்துடன் சேவை செய்வதற்கான வாழ்த்து. எனவே பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு 3 வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். தந்தையிடம் அனைவருடைய உள்ளங்களின் ஊக்கம் உற்சாகம் நிறைந்த சேவை செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இந்த அலௌகீக ஜெயந்தியானது முழு கல்பத்திலும் நடைபெறுவது இல்லை. ஏனென்றால் முழு கல்பத்தில் அவர்கள் தேவ ஆத்மாவாக இருக்கலாம், மகான் ஆத்மாவாக இருக்கலாம், சாதாரண ஆத்மாவாக இருக்கலாம். ஆனால் ஆத்மாக்களினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். மேலும் இந்த சங்கம யுகத்தில் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் யாருடைய ஜெயந்தியை கொண்டாடுவதற்கு வந்திருக்கின்றீர்கள்? பரம ஆத்மாவினுடைய ஜெயந்தியை. மற்றும் தந்தை பரம ஆத்மா குழந்தைகளுடைய ஜெயந்தியை கொண்டாடுகின்றார். சத்யுகம் திரேதா யுகத்தில் கூட பரம ஆத்மா உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட மாட்டார் மற்றும் நீங்கள் பரமாத்மாவினுடைய பிறந்த நாளை கொண்டாட மாட்டீர்கள். எனவே எவ்வளவு கோடி 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 மடங்கு பாக்கியசாலி ஆத்மாக்கள் நீங்கள்! இப்படி எப்பொழுதாவது தன்னுடைய சிரேஷ்டமான பாக்கியத்தை கனவிலும் கூட நினைத்து பார்த்து இருப்பீர்களா? நினைக்கவில்லை தானே? ஆனால் இன்று சாக்காரத்தில் கொண்டாடிக் கொண்டு இருக்கின்றீர்கள். எனவே மகிழ்ச்சி இருக்கிறது அல்லவா? பாருங்கள், உள்நாட்டினரோ வெளிநாட்டினரோ மதுவனத்தில் இருப்பவர்களோ யாரெல்லாம் இந்த குழுவில் அமர்ந்து இருக்கின்றீர்களோ நீங்கள் அனைவரும் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள்! உள்ளத்தில் என்ன பாடல் பாடுகின்றீர்கள்? ஆஹா, என்னுடைய பாக்கியம்! மேலும் தந்தையும் ஆஹா, குழந்தைகளுடைய பாக்கியம் என்ற பாடலை பாடுகிறார். விசேஷ சேவைக்கான குழு அமர்ந்து இருக்கின்றீர்கள் அல்லவா? அனைத்து விதத்திலும் விசேஷமானவர்கள் அல்லவா? எனவே சிறப்பான சேவைக்கான சிறப்பான வெளிப்படையான பலனை அடையக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள். எனவே தந்தையும் அப்பேற்பட்ட சிரேஷ்ட குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். குழந்தைகள் அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றீர்களா அல்லது தந்தை அடைகின்றாரா? இருவருமே அடைகின்றோம். அல்லது தந்தை அதிகமாக அடைகின்றாரா? நீங்கள் அதிகமாக அடைகின்றீர்கள். நல்லது. இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள சேவாதாரி வைரங்களினுடைய மாலையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் மாலையில் இருக்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் தந்தையின் கழுத்தில் வைரமாகி ஜொலிக்கக்கூடிய மாலையின் மணிகளா? அல்லது நீங்கள் வேறு யாருமா? நீங்கள் தானே, வேறு எவரும் இல்லை தானே. உலகத்தினர் 108 மணி மாலை என்று சொல்கின்றார்கள். ஆனால் பாப் தாதாவினுடைய கழுத்தில் வைரங்களாகிய உங்களை கொண்ட மாலை எவ்வளவு நீளமானதாக இருக்கிறது! கீழே அமர்ந்திருக்கும் நீங்கள் 108 ஆகிவிடுவீர்கள்.
பின்னால் உள்ளவர்களும் இருக்க வேண்டும் அல்லவா? முதலில் பின்னால் உள்ளவர்கள். பாருங்கள், பாப்தாதா பின்னால் உள்ளவர்களுக்கு அதிகமாக வாழ்த்தை கொடுக்கின்றார்கள். அதையும் விட அதிகமாக கீழே இருப்பவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். இது கூட தியாகத்திற்கான உடனடி பலன் ஆகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய விசேஷ தன்மையை பார்க்கின்றார்கள். முழுமையாக ஆகவில்லை, முயற்சியாளர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்குள் எந்த சிறப்பு தன்மையும் இல்லாத குழந்தை என்று ஒரு குழந்தை கூட தந்தைக்கு கிடையாது. அனைவருக்குள்ளும் விசேஷ தன்மை இருக்கின்றது. அனைத்தையும் விட முதல் விசேஷ தன்மை என்னவென்றால், கோடியில் ஒருவர் என்ற பட்டியலில் உள்ளீர்கள் அல்லவா? மேலும் விசேஷ தன்மை என்னவென்றால், பெரிய பெரிய தபஸ்வி மகான் ஆத்மாக்களாக 16,108 ஜகத் குருக்களாக, சாஸ்திரவாதிகளாக, மகா மண்டலேஸ்வரர்களாக இருக்கலாம். ஆனால் தந்தையை அறிந்திருக்கவில்லை. மற்றும் தந்தையின் அனைத்து குழந்தைகளும் தந்தையை அறிந்து கொண்டு விட்டீர்கள் அல்லவா? எனவே தந்தையை அறிந்து கொள்வது என்பது எவ்வளவு பெரிய விசேஷ தன்மை! உள்ளத்திலிருந்து என்னுடைய பாபா என்று கூறுகின்றீர்கள் அல்லவா? என்னுடையவர் என்று சொல்லி அதிகாரியாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? எனவே இதை என்னவென்று சொல்லலாம்? யார் தந்தையை கண்டு கொண்டார்களோ, அறிந்து கொண்டார்களோ, அவர்கள் அறிந்து கொண்டது என்பது புத்தியின் சிறப்பு தன்மை ஆகும். கண்டறியும் சக்தி உள்ளது. எனவே இப்பொழுது அனைவருடைய கண்டறியும் சக்தி உயர்ந்ததாக உள்ளது. நல்லது. இன்று விசேஷமாக கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றீர்கள் அல்லவா? இன்று கொண்டாடுவதற்கான தினமா அல்லது இன்றும் கேட்பதற்கான தினமா? கேட்கவும் வேண்டுமா? நல்லது. சிவராத்திரி என்று கூறுகின்றார்கள். ஆனால் உங்களுக்கு இப்பொழுது இது என்னவாக உள்ளது? உங்களுக்கு ராத்திரி இல்லை என்றால் பிறகு என்ன? அமிர்த வேலையா? நீங்கள் ராத்திரியிலிருந்து வெளிவந்து விட்டீர்களா? அல்லது கொஞ்சம் கொஞ்சம் ராத்திரி இப்பொழுதும் உள்ளதா? விடை பெற்று விட்டதா? ஏதாவது ஒரு விதமான இருள் வருகின்றதா? அல்லது அழிந்து விட்டதா? அமிர்த வேலை எப்பொழுதும் வரதானத்திற்கான சமயமாகும் என்றால் உங்களுக்கு தினமும் வரதானம் கிடைக்கின்றது அல்லவா? எனவே தந்தை இரவில்தான் வருகிறார். ஆனால் எங்களுக்கு அமிர்த வேளை பொன்னான காலையாக, வைரமான காலையாக ஆகிவிட்டது என்று நீங்கள் கூறுவீர்கள். எனவே அப்படி தன்னுடைய வரதானி சொரூபத்தை பார்க்கின்றீர்களா? மாயை வரதானத்தை மறக்க வைப்பது இல்லையே. மாயை வருகிறதா? அவ்வப்போது வருகின்றதா? மாயை கடைசி நேரம் வரை வரும். ஒன்றும் செய்யாமல் அப்படியே சென்று விடாது. ஆனால் மாயையின் வேலை வருவது மற்றும் உங்களுடைய வேலை தூரத்திலிருந்தே விரட்டுவது. வந்துவிட்டது, பிறகு விரட்டுகிறீர்கள். இவ்வாறு கூடாது. அந்த சமயம் இப்பொழுது முடிவடைந்து விட்டது. மாயை வந்தது, மேலும் உங்களை அசைத்தது. பிறகு நீங்கள் விரட்டினீர்கள். சமயம் கழிந்து விட்டது அல்லவா? ஆனால் அமைதியின் சாதனங்களால் நீங்கள் தூரத்திலிருந்தே இது மாயை என்பதை அறிந்து கொள்ள முடியும். இதில் கூட நேரத்தை வீணாக்காதீர்கள். மேலும் வரவிடுகின்றார்கள் அல்லவா என்று மாயையும் பார்க்கிறது. ஆகையால் வருவதற்கான பழக்கம் ஆகிவிடுகிறது.
எவ்வாறு ஏதாவது ஒரு விலங்கை தன்னுடைய வீட்டிற்கு வரவழைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறீர்கள். பிறகு தொல்லை அடைந்து அதை விரட்டவும் செய்கின்றீர்கள். ஆனால் அதற்கு பழக்கம் ஆகிவிடுகிறது அல்லவா? மேலும் சில குழந்தைகள் மாயைக்கு தேநீர் தண்ணீர் கொடுக்கின்றார்கள் என்று தந்தை சொல்லியிருந்தார். தேநீர் தண்ணீர் என்று எதை கொடுக்கின்றீர்கள் தெரியும் அல்லவா? என்ன செய்வேன், எப்படி செய்வேன்? இப்பொழுதோ முயற்சியாளர் தானே. இப்பொழுது முழுமையாக ஆகவில்லை, இறுதியில் ஆகிவிடுவேன். இந்த சங்கல்பமே தேநீர் தண்ணீர் ஆகும். எனவே தேநீர் தண்ணீர் கிடைக்கின்றது என்று மாயையும் பார்க்கின்றது. யாருக்காவது ஒருவேளை தேநீர் தண்ணீர் கொடுத்தீர்கள் என்றால் அவர்கள் கிளம்பி செல்வார்களா அல்லது அமர்ந்து விடுவார்களா? எப்பொழுதாவது ஏதாவது பிரச்சனை வருகிறது என்றால் ஏன், என்ன, எப்படி சில நேரங்களில் நடக்கத்தான் செய்கிறது. இப்பொழுது யார் தேர்ச்சி அடைந்து இருக்கிறார்கள்? அனைவரிடமும் உள்ளது. இதுவே மாயையை உபசரிப்பது ஆகும். கொஞ்சம் காரம் கொஞ்சம் இனிப்பும் சாப்பிட கொடுக்கின்றீர்கள் மற்றும் பிறகு என்ன செய்கின்றீர்கள்? தொல்லையடைந்த பிறகு இப்பொழுது பாபா நீங்கள்தான் விரட்ட வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். வரவிடுவதோ நீங்கள், விரட்ட வேண்டியதோ பாபா. ஏன் வரவிடுகின்றீர்கள்? மாயை அடிக்கடி ஏன் வருகின்றது? ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு கர்மம் செய்யும் பொழுதும் திரிகாலதரிசி என்ற ஆசனத்தில் அமர்வது இல்லை. 3 காலங்களையும் உணர்ந்தவர் என்றால் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை அறிந்திருப்பவர்கள் என்றால் ஏன், என்ன என்று சொல்ல வேண்டி இருக்காது. 3 காலங்களையும் உணர்ந்தவராக ஆகியிருக்கும் காரணத்தினால் முன்னதாகவே இந்த விஷயங்கள் வரத்தான் செய்யும், நடக்கத்தான் செய்யும். தன் மூலமாகவோ பிறர் மூலமாகவோ மாயை மூலமாகவோ இயற்கையின் மூலமாகவோ அனைத்து விதமான பிரச்சனைகளும் வரும், வரத்தான் செய்யும் என்பதை அறிந்திருப்பீர்கள். ஆனால் சுயஸ்திதி சக்திசாலியாக இருக்கிறது என்றால் பிரச்சனை அதற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. பிரச்சனை பெரியதா அல்லது சுயஸ்திதி பெரியதா? அல்லது சில நேரம் சுயஸ்திதி பெரியதாகி விடுகிறது, சில நேரம் பிரச்சனை பெரியதாகி விடுகிறது. இப்படி உள்ளதா? எனவே இதற்கான சாதனம் என்னவென்றால், 1 முதல் இடை இறுதி ஆகிய 3 காலங்களையும் சோதித்து புரிந்து கொண்டு பிறகு என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். நிகழ்காலத்தை மட்டும் பார்க்காதீர்கள், நிகழ்காலத்தை மட்டும் பார்க்கின்றீர்கள். ஆகையால் சில நேரம் பிரச்சனை உயர்வாக உள்ளது மற்றும் சில நேரம் சுயஸ்திதி உயர்வாக உள்ளது. உலகத்தில் கூட முதலில் சிந்தித்திடுங்கள், பிறகு செய்திடுங்கள் என்று சொல்கிறார்கள். இல்லை என்றால் யார் யோசித்து செய்யவில்லை, செய்த பிறகு யோசிக்கின்றார்கள் என்றால் அது துக்கமாக ஆகிவிடுகிறது. இப்படி செய்திருக்க கூடாது, இப்படி செய்திருக்க வேண்டும் என்று செய்த பின் யோசிப்பது என்றால் அது பச்சாதாபம் ஆகும். மேலும் முதலில் யோசிப்பது என்பது ஞான சொரூப ஆத்மாவின் குணம். துவாபர கலியுகத்திலோ அநேக விதமான பச்சாதாபத்தை அடைந்து வந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் இப்பொழுது சங்கம யுகத்தில் பச்சாதாபம் அடைவது என்றால் ஞான சொரூப ஆத்மா ஆகவில்லை என்று பொருள்.
தனக்குத்தானே மனதில் ஒரு வினாடி கூட பச்சாதாபம் வரவே வராத அளவிற்கு தன்னை உருவாக்குங்கள். இந்த வைர விழாவில் விசேஷமாக முழு நாளில் 1 சமயம் மற்றும் 2வது சங்கல்பம், இந்த 2 பொக்கிஷங்கள் மீது கவனம் வைக்க வேண்டும். பொக்கிஷங்கள் அதிகமாக உள்ளன, ஆனால் விசேஷமாக இந்த 2 பொக்கிஷங்கள் மீது கவனம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிரேஷ்டமான சுபமான சங்கல்பங்களை எவ்வளவு சேமித்து இருக்கின்றேன் என்ற கவனம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் முழு கல்பத்திற்கும் சேமிப்பு செய்வதற்கான வங்கி இப்பொழுதே திறந்து இருக்கிறது. சத்யுகத்தில் சேமிப்பு செய்வதற்கான இந்த வங்கி மூடப்பட்டு விடும். இந்த வங்கியும் இருக்காது, வேறு வங்கியும் இருக்காது. அவ்வளவு செல்வம் உங்களிடம் இருக்கும். நீங்கள் யாரிடமும் எதையும் பெறுவதற்கான அவசியமே இருக்காது. வங்கியில் ஏன் வைக்கின்றனர்? 1 பாதுகாப்பதற்காக மற்றும் 2வது வட்டி கிடைப்பதால் வைக்கின்றனர். சிலர் மிகவும் புத்திசாலியாக இருக்கின்றனர். அவர்கள் வட்டி பணத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த சமயத்தில் ஒருவேளை அப்படி புத்திசாலியாக இருக்கின்றார்கள் என்றால் நல்லது, சேமிப்பு செய்கின்றார்கள் அல்லவா? ஆனால் வட்டியை எந்த பக்கம் ஈடுபடுத்துகின்றார்கள்? அதை பார்க்க வேண்டும். சத்யுகத்தில் இந்த வங்கியும் இருக்காது. ஆன்மீக பொக்கிஷத்தை சேமிப்பு செய்வதற்கான வங்கியும் இருக்காது. 2 வங்கிகளும் இருக்காது. இந்த சமயம் ஒன்றை பல கோடி மடங்காக மாற்றி தரக்கூடிய வங்கி உள்ளது. ஆனால் ஒன்றை சேமித்தால் கோடி கிடைக்கும். அவ்வாறு அல்ல, கணக்கு உள்ளது. வைர விழாவில் உண்மையான வைரமாக ஆகியே தீர வேண்டும். இது உறுதியாக உள்ளது அல்லவா? அல்லது ஆக முடியுமா முடியாதா தெரியவில்லை என்று சில நேரத்தில் எண்ணம் வருகிறதா? தெரியவில்லை என்பது வருவது இல்லையே. என்ன ஆனாலும் சரி, தியாகம் செய்ய வேண்டியிருந்தாலும், தபஸ்யா செய்ய வேண்டியிருந்தாலும், பணிவானவராக வேண்டியிருந்தாலும், என்ன ஆனாலும் சரி, கண்டிப்பாக ஆக வேண்டும். ஆக வேண்டுமா? சொல்லுங்கள். ஆம் அல்லது இல்லை என்று ஏதாவது சொல்லுங்கள், பார்க்கலாம். ஆம் என்று சொல்வது மிகவும் சுலபம். சொன்னது போல ஆக வேண்டும். இதில் கவனம் கொடுக்க வேண்டும். முதலில் இந்த நான் என்ற வார்த்தையை தியாகம் செய்ய வேண்டும். இந்த நான் என்ற வார்த்தை மிகவும் பழைய வார்த்தை. ஆனால் தற்சமயம் இது மிகவும் ராயல் ரூபமாக ஆகிவிட்டது. இந்த நான் என்ற வார்த்தை முடிவடைய வேண்டும். பேச்சிலும் கூட பாபா பாபா என்ற வார்த்தை வர வேண்டும். சொல்லும்போது பாருங்கள், சாதாரண விஷயம். நான் தகுதியானவர் அல்லவா? தகுதியானவர் ஆதலால் எனக்கு வசதி, வாய்ப்பு அல்லது சேவை அதன்படி கிடைக்க வேண்டும். நான் தகுதியானவர். நான் செய்கின்றேன். இது சரியா? செய்கின்றீர்கள் தானே? பிறகு செய்கின்றேன் என்று ஏன் சொல்லக்கூடாது? நான் தவறு, நான் சரி சொல்லும்போது நான் செய்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அல்லவா? நீங்கள் செய்யவில்லையா? செய்வது பாபா. அந்த தந்தை செய்பவர், செய்விப்பவர் ஆவார். ஆனால் செய்பவர்கள் நீங்கள் தானே. நான் என்று சொல்வது தவறானதாக ஏன் ஆனது? எப்பொழுது நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றீர்களோ அப்பொழுது
உண்மையில் நான் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? ஆத்மாவையா அல்லது ஷரீரத்தையா? நான் யார்? ஆத்மா அல்லவா, ஷரீரம் இல்லைதானே? ஒருவேளை ஆத்மா அபிமானி ஆகி நான் ஆத்மா என்ற இந்த நினைவிலிருந்து நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அது சரியானதாகும். ஆனால் நான் என்ற வார்த்தையை தேக உணர்வின் ரூபத்தில் பயன்படுத்தினீர்கள் என்றால் அது தவறானதாகும். முழு நாளில் இந்த நான் என்ற வார்த்தை அதிகமாக வருகிறது மற்றும் வரத்தான் செய்யும். எனவே பயிற்சி செய்யுங்கள். எப்பொழுதெல்லாம் நான் என்ற வார்த்தையை சொல்கின்றீர்களோ அப்பொழுது நான் யார்? உண்மையில் நான் ஆத்மா ஆவேன். ஷரீரத்தை என்னுடையது என்று சொல்கின்றீர்கள். எனவே நான் என்ற வார்த்தையை ஒருவேளை ஆத்மா அபிமானியாகி சொன்னீர்கள் என்றால் ஆத்மாவிற்கு தந்தையின் நினைவு தானாக வரும். சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படாது. நான் ஆத்மா, இந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். எப்பொழுது நான் என்ற வார்த்தையை சொல்கின்றீர்களோ அப்பொழுது தன்னுடைய பெயர் உருவம் நினைவில் வந்து விடுகிறது. இந்த தவறான பயிற்சி ஏற்பட்டு விட்டது மற்றும் இயல்பாக ஆகிவிட்டது. நான் யார்? நான் இன்னார். இது இயல்பாக ஆகிவிட்டது அல்லவா? யோசிக்க வேண்டியது இல்லை. இந்த தவறான உணர்வுடன் நான் என்ற வார்த்தை என்ன பயன்படுத்துகின்றீர்களோ அப்பொழுதே முடிவில் உழைப்பு அதிகமாகவும் பிராப்தி குறைவாகவும் உள்ளது. சில குழந்தைகள் நான் மிகுந்த சேவை செய்கின்றேன், மிகவும் உழைக்கின்றேன், ஆனால் பலன் அவ்வளவாக இல்லை என்று கூறுகிறார்கள். இதற்கான காரணம் என்ன? வரதானம் அனைவருக்கும் ஒன்றுதான். 60 ஆண்டுகளாக இருப்பவர்களுக்கும் ஒன்றுதான். 1 மாதமாக வருபவர்களுக்கும் ஒன்றுதான். பொக்கிஷங்கள் அனைவருக்கும் ஒன்று போல உள்ளன. பாலனை அனைவருக்கும் ஒன்று போல கிடைக்கின்றது. தினச்சரியம் விதிமுறைகள் அனைவருக்கும் ஒன்று போல உள்ளது. வெவ்வேறாக இல்லை அல்லவா? வெளிநாட்டுக்கு விதிமுறைகள் வேறு, இந்தியாவிற்கு வேறு. இப்படி இல்லைதானே? சிறிது வித்தியாசம் உள்ளதா இல்லையா? எனவே அனைவரும் ஒன்றுதான். பிறகு சிலருக்கு வெற்றி கிடைக்கிறது, சிலருக்கு குறைவாக கிடைக்கிறது. ஏன்? காரணம் என்ன? தந்தை குறைவாக உதவி செய்கின்றாரா என்ன? சிலருக்கு அதிகம் கொடுக்கின்றார், சிலருக்கு குறைவாக கொடுக்கின்றார். அப்படியா? பிறகு ஏன் வித்தியாசம் ஏற்படுகிறது? காரணம் என்ன? தனது தவறே ஆகும். அல்லது தேக உணர்வினுடைய நான் என்பது வந்துவிடுகிறது. அல்லது அவ்வப்பொழுது யார் துணையாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய வெற்றியை பார்த்து பொறாமையும் வந்துவிடுகிறது. இந்த பொறாமையின் காரணத்தால் உள்ளபூர்வமாக என்ன சேவை செய்ய வேண்டுமோ அதை புத்தியால் செய்கின்றனர். ஆனால் உள்ளபூர்வமாக செய்வது இல்லை. ஆனால் பலனோ உள்ளபூர்வமாக சேவை செய்யும் பொழுதே கிடைக்கின்றது. சில நேரம் குழந்தைகள் புத்தியை பயன்படுத்துகின்றனர். ஆனால் உள்ளம் மற்றும் புத்தி இரண்டையும் இணைத்து செய்வது இல்லை. புத்தி கிடைத்துள்ளது, அதை காரியத்தில் ஈடுபடுத்துவது நல்லது. ஆனால் புத்தியை மட்டும் ஈடுபடுத்துவது போதாது. சிலர் உள்ளபூர்வமாக செய்கின்றார்கள். உள்ளபூர்வமாக செய்பவர்களின் உள்ளத்தில் தந்தையின் நினைவு எப்பொழுதும் உள்ளது. யார் புத்தியை மட்டும் பயன்படுத்தி செய்கின்றார்களோ அவர்களுக்கு
ஆம், பாபாதான் செய்விக்க கூடியவர், பாபாதான் செய்விக்க கூடியவர் என்று கொஞ்ச நேரத்திற்கு புத்தியில் நினைவு இருக்கும். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அதே நான் என்பது வந்துவிடும். ஆகையால் புத்தி மற்றும் உள்ளம் ஆகிய இரண்டையும் சமநிலையில் வைத்திடுங்கள். வைர விழா ஆண்டில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது? விசேஷமாக சேமிப்பு கணக்கை அதிகரித்திடுங்கள். முழு நாளும் என்னால் அப்படி எந்த ஒரு தவறும் ஏற்படவில்லை, யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை, யாரிடமும் எந்த சச்சரவும் இல்லை, அதாவது எதையும் இழக்கவில்லை என்று மட்டும் யோசித்தால் போதாது. இழக்கவில்லை என்பது நல்ல விஷயம். ஆனால் சேமிப்பு செய்தீர்களா? சேவையும் செய்தீர்கள். ஆனால் தன்னுடைய ஆன்மீக தன்மையால் சேவையில் வெற்றி அடைந்தீர்களா? அல்லது வெற்றியை சேமிப்பு செய்தீர்களா? சேவையில் நேரத்தை ஈடுபடுத்தினீர்கள். இந்த நல்ல விஷயம் செய்தீர்கள் அல்லவா? ஆனால் சேவையை எந்த விதிப்படி செய்தீர்கள்? நானோ முழு நாளும் இத்தனை சேவையில் மும்முரமாக இருக்கின்றேன், என்னுடையதே எனக்கு தெரிவது இல்லை என்று சிலர் கூறுகின்றனர். மும்முரமாக இருக்கின்றீர்கள், இது மிகவும் நல்லது. ஆனால் சேவையின் பிரத்யக்ஷ பலன் சேமிப்பு ஆனதா? அல்லது உழைப்பு மட்டும் செய்தீர்களா? சேவையில் 8 மணி நேரத்தை ஈடுபடுத்தினீர்களா? அல்லது 8 மணி நேரம்தான் சேவையின் சேமிப்பு ஏற்பட்டதா? சமயம் சேமிப்பு ஆனதா? அல்லது பாதி சேமிப்பு ஆனது, பாதி ஓட்டத்திலும் பாதி சிந்தனையிலும் கழிந்ததா? சிரேஷ்ட சங்கல்பம், சுப பாவனை, சுபமான விருப்பம் நிறைந்த சங்கல்பம் சேமிப்பு ஆகின்றது. எனவே முழு நாளில் சேமிப்பு கணக்கை குறித்திடுங்கள். எப்பொழுது சேமிப்பு கணக்கு அதிகரித்து கொண்டே செல்லுமோ அப்பொழுது தானாகவே வைரம் ஆகிவிடலாம். இப்பொழுது கூட சமயம் மற்றும் சங்கல்பம் நல்லதாகவும் இல்லை, மோசமானதாகவும் இல்லை. மோசமானதாக இல்லை, இதிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். ஆனால் நல்லதாக சேமிப்பானதா? புரிந்ததா? சமயத்தை, சங்கல்பத்தை சேமித்திடுங்கள். எந்த அளவு இப்பொழுது சிக்கனப்படுத்துவீர்களோ, சேமிப்பு செய்வீர்களோ, முழு கல்பம் அதன்படி ராஜ்யமும் செய்வீர்கள் மற்றும் பூஜைக்கு உரியவராகவும் ஆவீர்கள். துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் சாக்கார ரூபத்தில் இறங்கும் கலையில் வருகின்றீர்கள். ஆனால் உங்களால் சேமிப்பு செய்யப்பட்ட கணக்கு உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கு பூஜை செய்விக்கிறது. எனவே அனைவரும் இதை குறித்திட வேண்டும். அப்பொழுதே வீணாக அல்லது சாதாரணமாக சமயம் எவ்வளவு கழிந்தது, சாதாரண சங்கல்பம் எவ்வளவு வந்தது என்பது தெரிய வரும். ஆனால் ஒரு விஷயத்தில் கவனம் இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய இன்றைய தினம் சேமிப்பு கணக்கு மிகவும் குறைவாக இருந்தது என்றால், குறைவான சேமிப்பை பார்த்து உள்ளம் உடைந்து போகக்கூடாது. மேலும் இப்பொழுதும் நமக்கு சேமிப்பு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள். தன்னை ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வாருங்கள். தனக்குத்தானே போட்டி போடுங்கள், பிறரோடு அல்ல. இன்று ஒருவேளை 8 மணி நேரம் சேமிப்பு செய்து இருந்தால் நாளை 10 மணி நேரம் சேமிப்பு செய்ய வேண்டும் என்று தனக்குத்தானே போட்டியிடுங்கள். உள்ளம் உடைந்து போக வேண்டாம். ஏனென்றால் இப்பொழுதும் கூட சேமிப்பு செய்வதற்கான சமயம் உள்ளது.
இப்பொழுது மிகவும் தாமதமாகிவிட்டது என்று போர்டு வைக்கப்படவில்லை. இறுதி முடிவுக்கான சமயம் இப்பொழுது அறிவிக்கப்படவில்லை. எவ்வாறு லௌகீகத்தில் தேர்வுக்கான தேதி முடிவாகிவிட்டது என்றால் நல்ல முயற்சியாளர்கள் என்ன செய்வார்கள்? உள்ளமுடைந்து போவார்களா அல்லது முயற்சியில் முன்னேறுவார்களா? எனவே நீங்களும் உள்ளம் உடைந்து போகக்கூடாது. மேலும் ஊக்கம் உற்சாகத்தில் வந்து நான் என்னுடைய சேமிப்பு கணக்கை அதிகரித்தே ஆக வேண்டும் என்ற திட சங்கல்பம் செய்யுங்கள். புரிந்ததா? நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தையுடன் கூடவே இருக்கக்கூடிய இணைந்த ரூபத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் தன்னை மற்றும் பிறரை முன்னேற்றக்கூடிய குழந்தைகளுக்கு நாலாபுறங்களிலும் உள்ள சேவையில் முன்னேறக்கூடிய உண்மையான சேவாதாரி குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள். அன்பு நினைவுகளின் கூடவே தந்தையும் குழந்தைகளுடைய வாழ்த்துக்களை, அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அனைத்து பக்கங்களிலிருந்தும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்ற உள்ளத்தின் பாடல் ஒலித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அத்தகைய வாழ்த்துக்களை பெறக்கூடியவர்கள் மற்றும் வாழ்த்துக்களை கொடுக்கக்கூடியவர்கள் ஆகிய இருவரின் சங்கமத்திற்கான விசேஷ அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம், வரதானம். ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை உள்ளது என புரிந்து கொண்டு ஆடாத அசையாத மகாவீரராகக்கூடிய திரிகாலதரிசி ஆகுக. விளக்கம்: எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காலத்தின் பார்வையோடு பார்க்காதீர்கள். 3 காலங்களையும் உணர்ந்தவராக ஆகி பாருங்கள். ஏன், என்ன என்பதற்கு பதிலாக எப்பொழுதும் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதில் நன்மை உள்ளது என்ற இந்த சங்கல்பம் இருக்க வேண்டும். பாபா என்ன சொல்கின்றாரோ அதை செய்து கொண்டே செல்லுங்கள். பிறகு பாபாவாயிற்று, பாபாவின் வேலையாயிற்று. பாபா எவ்வாறு நடத்துகின்றாரோ அவ்வாறு நடந்தீர்கள் என்றால் அதில் நன்மை நிறைந்து இருக்கிறது. இந்த நம்பிக்கையினால் ஒரு பொழுதும் தடுமாற்றம் ஏற்படாது. சங்கல்பம் மற்றும் கனவில் கூட வீண் எண்ணம் வரக்கூடாது. அப்பொழுதே ஆடாத அசையாத மகாவீரர் என்று கூற முடியும். ஸ்லோகன்: யார் ஸ்ரீமத்தினுடைய சமிஞ்சையின்படி ஒரு நொடியில் பற்றற்றவராகவும் மற்றும் அன்பானவராகவும் ஆகின்றார்களோ அவர்களே தபஸ்வி ஆவார்கள். ஓம் சாந்தி.